முகமது நபியின் வேதனை மிகுந்த மரணம். முகமது நபியும் அவருடைய தோழர்களும் மதினாவுக்கு 150 கிலோமீட்டர் வடக்கில் உள்ள கைபர் பகுதியை கிபி 628 கைப்பற்றினர். அக்காலத்தில் கைபர் பகுதியில் யூதர்கள் வசித்து வந்தார்கள். அவருடைய குடியிருப்பு ஒரு கிராமம் போல் இருந்தது. அந்த பகுதியை கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லி முகமது நபி திட்டமிட்டார். எனவே அங்கே திடீரென்று தாக்குதல் நடத்தினார். அந்த போரில் யூதருடைய தலைவர்களில் படைத்தலைவர்களில் ஒருவனாகிய சலாம் இபின் மிஷ்கான் என்பவர், அவர் ஒரு யூத ரபி, அவர் கொல்லப்பட்டார். அவரது மனைவியின் பெயர் ஜைனப். அதன்பின் 9 நாட்கள் கழித்து ஜைனப் என்ற அந்த பெண்ணினுடைய தந்தையும் போரில் இருந்தார். அடுத்து தந்தையின் சகோதரரும் போரில் இருந்தார். அது மாத்திரமல்ல, இந்த பெண்ணினுடைய சகோதரனும் முகமது நபியின் தோழர்களுடைய சண்டையிட்டு இறந்துவிட்டார். ஜைனப் இப்படியாக அந்த போரில் அத்தனை பேரையும் இழந்துவிட்டாள். ஜைனப் அந்த நேரத்திலே கோட்டைக்குள் இருந்தாள். இந்த போரில் யூதர்கள் ஏராளமாக கொல்லப்பட்டனர். இந்த வீரர்கள் எல்லாம் தோற்றுவிட்டதினாலே கோட்டையினுடைய கதவு திறக்கப்பட்டது. அவர்கள் சரணடைந்தார்கள். ஏனென்றால் கோட்டைக்கு செல்லுகிற தண்ணீர் இவர்களாலே, அதாவது முகமது நபியினுடைய தோழர்கள், அவரை பின்பற்றியவர்கள், இஸ்லாமியர்கள், இவர்களாலே தடுத்து நிறுத்தப்பட்டது. முகமது நபியின் கூட்டத்தினர் அந்த கோட்டைக்குள் தண்ணீர் வரும் வழியை அடைத்துவிட்டனர். எனவே கோட்டையில் இருந்தவர்கள் வேறு வழி இல்லாமல் சரணடைந்தார்கள். உங்களுடைய நிபந்தனைகளுக்கு உட்படுகிறோம் என்று கூறினார்கள். முகமது நபியை வரவேற்கும் விதமாக, அந்த கோட்டைக்குள்ளே வரவேற்கும் விதமாக அவர்களுக்கு ஒரு ஆட்டினை சமைத்து தர முன்வந்தாள் ஜைனப். அப்பொழுது அவள், உங்களுக்கு ஆட்டிலே எந்த பகுதி பிடிக்கும் என்று கேட்க, முகமது நபி ஆட்டினுடைய தோல் பகுதி, அதாவது முன் சந்து என்று சொல்வார்கள் இல்லையா, அதுதான் மிகவும் பிடிக்கும் என்று சொல்லவே அவள் அதை சுவையாக சமைத்து அதிலே கொஞ்சம் விஷத்தையும் கலந்து அவர்களுக்கு முன்பதாக வைக்கிறாள். அப்பொழுது அவரும் அவருடைய நண்பர்களும் சாப்பிட அமர்ந்தார்கள். முகமது நபிக்கு அருகில் இருந்த நண்பர் பிஷிர் என்பவர் இந்த ஆட்டினுடைய ஒரு துண்டை உண்டார். சற்று நேரத்திலே அவர் கீழே விழுந்தார். அதே நேரத்தில் முகமது நபியும் ஒரு துண்டை எடுத்து வாயில் வைத்து சுவைத்து கொண்டிருந்தார். அவருடைய நண்பர் கீழே விழுந்ததை பார்த்த உடனே இவர் அந்த இறைச்சி துண்டை துப்பிவிட்டார். ஆனால் அந்த நண்பர் பிஷிர் பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டார். அந்த ஆட்டினுடைய இன்னொரு துண்டினை முகமது நபி ஒரு நாய்க்கு போடவே அந்த நாய் அந்த இறைச்சி துண்டை உண்டு அது இறந்துவிட்டது. முகமது அந்த பெண்ணிடம், நீ ஏன் இப்படி செய்தாய் என்று வினவினார். அதற்கு அந்த பெண், நீங்கள் உண்மையிலேயே ஒரு இறை தூதரா என்பதை நான் தெரிந்து கொள்வதற்காக இவ்வாறு செய்தேன் என்றார். முகமதுவோ, அந்த விஷம் தன்னை எதுவும் செய்யாது என்று கூறினார். பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்ட அந்த நண்பர் 1 ஆண்டுகளுக்குள்ளாக மரணம் அடைந்தார். அதற்கு பின் அந்த பெண் ஜைனப் இறந்து போனவருடைய உறவினர்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டால் அவர்கள் இரத்தப்பழி வாங்கும்படியாக அவளை கொன்றுவிட்டனர். அதற்கு பிறகு முகமது நபி மதினா என்ற நகருக்கு ஒரு புனித யாத்திரை கிளம்பினார். அப்படி சென்று திரும்பி வரும்பொழுது அவருக்கு உடல்நிலையில் ஒரு பாதிப்பு தெரிந்தது. இந்த சம்பவம் நடந்து பின் அவர் மரணம் அடைவதற்கு அன்றிலிருந்து 2 ஆண்டுகள் ஆனது. அன்றிலிருந்து அவர் அதிகமாக வேதனைப்பட்டார். அப்பொழுது 1 ஆண்டுக்கு முன்பதாக தான் கைபாரிலே சாப்பிட்ட விஷம் கலந்த இறைச்சி தான் காரணம் என்று அவருக்கு புரிந்தது. விஷத்தின் பாதிப்பால் அவருக்கு வலிப்பு நோய் ஏற்பட்டது. அதன் விளைவாக மிகவும் அவதிப்பட்டு தன்னுடைய ஒரு மனைவியாகிய ஆயிஷாவின் வீட்டை அடைந்தார். ஆயிஷா அவரை பராமரித்தாள். அப்பொழுது அந்த நோயினுடைய கொடூரம் நீங்கி விடுதலை பெறும்படியாக முகமது நபி 113வது சூராவை ஒப்புவித்தார். அதிலே இறைவன் பாதுகாப்பு தருகிறார் என்று சொல்லி எல்லா விதமான மந்திர கட்டுகளிலிருந்தும் எதிரிகளுடைய முயற்சிகளிலிருந்தும் விடுதலை தருகிறார் என்ற அந்த சூறாவை அவர் ஒப்புவித்தார். ஆனாலும் கூட அவருக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை.
அவர் வியாதியிலே வருந்துவதைக் கண்ட ஆயிஷாவும் குரானுடைய ஒரு பகுதியை மனப்பாடமாக ஒப்புவித்து அவருடைய உடலிலே அவருடைய கரத்தையே வைத்து தடவி அப்படியாக அவர்கள் குணமாவார்கள் என்று நம்பினாள். ஆனால் அப்பொழுதும் அவர் குணமாகவில்லை. அதன்பின் ஜிப்ராயில் அவருக்கு உதவி செய்ய முன்வந்தார். ஜிப்ராயில் என்ற அந்த தேவதூதர் குரானின் ஒரு பகுதி ஒப்பித்தார். இந்த ஜிப்ராயில் தான் மரியாளுக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அறிவித்தவர் என்று சொல்லி இஸ்லாமியர்கள் நம்புகிறார்கள். அந்த தூதர் குரானுடைய ஒரு பகுதியை ஒப்புவித்தார். அதாவது சுறா 12, 13 ஆகிய சுறாக்களை அங்கே சொல்லி இறைவேண்டல் செய்தார். ஆனால் முகமது நபி குணமடையவில்லை. அடுத்து முகமது தன்னுடைய நண்பர்களை அழைத்து 7 துருத்திகள் நிறைய, அதாவது தோல் துருத்திகளை நிறைய தண்ணீர் நிரப்பி கொண்டு வந்து என் மேல் ஊற்றுங்கள். அந்த தண்ணீர் வெவ்வேறு கிணற்றுகளிலிருந்து நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று கட்டளையிட்டார். அவர்கள் முகமது நபியை ஒரு டப், அதாவது தண்ணீர் தொட்டியிலே உட்கார வைத்து அவர் மேலே அந்த தண்ணீரை ஊற்றினார்கள். அந்த தண்ணீரெல்லாம் ஊற்றி விட அவருக்கு சுகம் கிடைக்கவில்லை. முகமது நபியினுடைய நண்பர் ஒருவர் மிருக கொம்புகள் மற்றும் ஒரு கத்தியை வைத்துக்கொண்டு உடலில் உள்ள விஷத்தை எடுத்துவிட வேண்டும் என்று முயற்சி செய்தார். அதுவும் நடக்கவில்லை. அவருடைய சில மனைவிகளும் அவருடைய உறவினரும் கூட வந்து அபிசீனியா என்ற பகுதியிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு மருந்தினை அவருக்கு வற்புறுத்தி ஊட்டினார்கள். அவரால் அதை சரியாக குடிக்க முடியவில்லை, கஷ்டப்பட்டார். பிறகு இந்த மருந்து குடிப்பதற்கு கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லி அதை வலுக்கட்டாயமாக ஊட்டினதற்காக தனக்கு குடிக்க கொடுத்தவர்களை அந்த மருந்தை குடிக்கும்படி அவர் கட்டளையிட்டார். அவர் ஆயிஷாவிடம் தான் கைபாரிலே சாப்பிட்ட விஷம் கலந்த இறைச்சி தன்னை அதிகமாக பாதிக்கிறது, என் முக்கிய இரத்த நாளம், அதாவது இதயத்திலிருந்து வருகிற இரத்த தமனி துண்டிக்கப்பட்டது போல வலிக்கிறது என்று உரைத்தார். இப்படியாக நான் மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறேன் என்பதை தான் உணர்ந்தார். அப்பொழுது தனக்கு தன் வியாதியிலிருந்து இறைவனை வேண்டி சுகம் பெற முடியவில்லை என்று மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக அவர் உண்மையை மறைத்து வேறு விதமாக பேசினார். இறைவன் 2 காரியங்களை என் முன் வைக்கிறார். ஒன்று சுகம் பெறுவது, அல்லது இறைவனை அடைந்து அவருடைய சமூகத்திலே இன்பமாய் வாழ்வது. இந்த 2 காரியங்களில் தான் 2வதை தெரிந்து கொண்டதாக அவர் சொல்லுகிறார். அவர் ஆயிஷாவின் மடியிலே மரணம் அடைகிறார். ஆயிஷாவோ, யாரும் இந்த அளவுக்கு வேதனையோடு மரணம் அடைந்து நான் பார்க்கவில்லை. எனக்கு தெரிந்தவர்கள் இறப்பதை நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் யாரும் இந்த அளவுக்கு வேதனைப்பட்டது இல்லை என்று அவள் கூறினாள். அடுத்து அவர் இறந்த பிறகு அவருடைய உடலை வீட்டிலே கிடத்தினார்கள். அவர்கள் அந்த உடலை உடனே புதைக்கவில்லை, 3 நாள் அளவும் அப்படியே வைத்திருந்தார்கள். ஏன் என்று சொன்னால் அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொல்லி அவர்கள் நம்பினார்கள். அவர்கள் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டிருந்தனர். அவர் 3ஆம் நாளிலே இறந்த செய்தியும் கேள்விப்பட்டதாலே தங்களுடைய தலைவரும் அவ்விதமாகவே 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பார் என்று நம்பினார்கள். ஆனாலும் கூட அதற்கு பிறகும் அவர் உயிரோடு எழுந்திருக்கவில்லை. அவருடைய உடல் அதிகமாய் நாற்றம் எடுத்தது. அதற்கு பிறகு அந்த பகுதியில் உள்ள ஒருவர் முகமது நபியினுடைய தோழர்களை நோக்கி, இனியும் நீங்கள் தாமதிக்காமல் அவருடைய உடலை புதைத்து விடுங்கள், ஏனென்றால் அவரும் ஒரு மனிதர் தானே என்று கூறினார்கள். அதன்பின் அவர்கள் முகமது நபியை அடக்கம் செய்தார்கள். இப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டியது, இந்த ஜைனப் என்ற பெண்மணி 3 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவருக்கு விஷம் கலந்த இறைச்சியை படைத்தாள். அதை அவர் வாயிலே சுவைத்தார். அப்பொழுது இந்த ஜைனப் என்ன நினைத்து கொடுத்தாலாம், இந்த இறைச்சியிலே விஷம் இருக்கிறது என்பதை உண்மையிலேயே இறைவன் இவருக்கு தெரியப்படுத்தினால் இவர் உண்மையிலேயே இறை தூதர் என்று ஏற்றுக்கொள்ளலாம் என்பதற்காக அவ்வாறு செய்ததாக குறிப்பிடுகிறாள். அது மாத்திரமல்ல, தன்னுடைய கணவன் மற்றும் தந்தை, அவருடைய சகோதரர், தன்னுடைய சகோதரன், இவர்கள் அனைவரையும் கொன்று போட்ட மற்றும் தன்னுடைய இனத்தை அழித்த அந்த முகமது நபியை பழிவாங்கும் விதமாக அப்படி செய்ததாக தெரிகிறது. அப்பொழுது இந்த ஜைனபுடைய கூற்று என்னவாயிருந்தது, இவர் இறை தூதன் அல்ல. ஏனென்று சொன்னால் இவர் இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளவில்லை.
அதை வாயிலே போட்டு சுவைத்து விட்டார். அடுத்தது அவருடைய இறை வேண்டுதல் கேட்கப்படவில்லை. முதல் முறையாக மாத்திரமல்ல, இதற்கு சில வருடங்களுக்கு முன்பதாகவும் அவர் இறைவனை வேண்டிய போது அது நடைபெறவில்லை. அதாவது, முகமது நபிக்கு ஒரு ஆண்மகன் இருந்தான். அவன் பெயர் இப்ராஹிம். அவன் மிக சிறிய குழந்தையாக இருந்தபொழுது அவன் வியாதிப்பட்டான். மரணத்துக்கு நேராக அவன் சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது முகமது நபி இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்தார். ஆனால் அந்த சிறுவன் இறந்து விட்டான். அப்பொழுது அவருடைய ஒரு மனைவி அவரை பார்த்து, நீங்கள் உண்மையிலேயே இறைவனுடைய தூதராக இருந்தால் உங்களுடைய மகன் மரணம் அடைந்திருக்க மாட்டான் என்று சொல்லி அவரிடம் கூறினாள். அதற்கு அவர் கோபமடைந்து அந்த பெண்ணை தலாக் 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 என்று 3 முறை சொல்லி விவாகரத்து பண்ணிவிட்டார். அது மாத்திரமல்ல, முன்பு ஒரு முறை அவர் தன்னுடைய வசனங்களை, அதாவது குரான் வசனங்களை எல்லாம் எடுத்து உரைத்து கொண்டிருந்தார். அது இறைவனிடத்திலிருந்து தனக்கு வருவதாக அவர் கூறிக்கொண்டிருந்தார். முகமது நபி இறைவனின் பெயரால் பொய் சொல்வதாக இருந்தால் தான் அவருடைய இரத்த நாளத்தை துண்டித்து மரணமடை செய்து விடுவோம் என்று இறைவன் உரைப்பதாகவும் கூறினார். அதாவது, தான் எல்லாவற்றையும் உண்மையாகத்தான் கூறுகிறேன், நான் பொய்யாக கடவுளுடைய பெயரால் சொல்லியிருந்தால் நான் சாகட்டும் என்பது போல முகமது நபி சொன்னார். அப்படியே அவர் அந்த விஷம் கலந்த இறைச்சியை சுவைத்ததினாலே அந்த விஷத்தின் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகமாகி துடித்து மரணத்துக்கு நேராக நெருங்கி கொண்டிருந்த பொழுது அந்த விதமாகவே என்னுடைய முக்கிய இரத்த நாளத்தை துண்டித்தது போல உணர்கிறேன், கழுத்து பகுதியில் உள்ள இரத்த நாளம் துண்டிக்கப்பட்டது போல நான் வேதனை அடைகிறேன் என்று சொன்னார். இது புகாரி 5713 என்ற ஹதீஸிலே தரப்பட்டுள்ளது. அவர் தனது வாயினாலே சொன்னது அவருக்கு நேர்ந்தது.